உங்களை வாழ்க்கையில் மேலோங்கி செல்வதற்கு ஒரு உந்துதல் சக்தி தான் இந்த மெசேஜ் எல்லாமே. நமது மூளையை நாம் எப்படி பயன்படுத்துறோமோ, எப்படி வச்சிருக்கிறோமோ, அது நம்ம கண்ட்ரோல் கூட தான். நம்ம வளர்ப்பு மாதிரி அது. ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரர் நினைக்கிறாரு, மூளைக்கு உத்தரவிடுறாரு, மூளையை உங்களை கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு உண்டான வழி என்னென்ன இருக்கோ அந்த வழியெல்லாம் அது செஞ்சு கொடுக்கும். நீங்க சரியா கேட்டீங்கன்னா சரியா கொடுக்கும், தவறா கேட்டாலும் தவறா தான் கொடுக்கும். அது நீங்க தானே கேட்டீங்க, நீங்க தானே நினைச்சீங்க, நீங்க நினைக்கிறீங்க, அது செஞ்சு கொடுக்குது. அவங்களுக்கு அப்படி ஒரு எப்பவுமே ஒரு மனுஷன் பெரிய ஆள் ஆகிறதுக்கும் ஒரு அதெல்லாம் சிச்சுவேஷன் சீக்வன்ஸ் தான் முக்கியம். அந்த சீக்வன்ஸ் உங்க மூளைக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். வணக்கம், உங்கள் மகாதன் சேகராஜா உங்களுடன் வழக்கம் போல் பொது தகவலோடு தான் வந்திருக்கிறேன். என்ன தகவல்? நம்ம தகவல்ல தான் நிறைய மெசேஜ் இருக்குமே. இந்த மெசேஜ் எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை வாழ்க்கையில் மேலோங்கி செல்வதற்கு ஒரு உந்துதல் சக்தி தான் இந்த மெசேஜ் எல்லாமே. சோர்ந்து விடுறவங்களுக்கு புது தெம்பை கொடுக்கிற ஒரு டானிக் நம்ம கொடுக்கிற தகவல் எல்லாம். ஆமா, அதுல ஒன்றும் டவுட் இல்லை. நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன், எனக்கும் தெரியும், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்க நிகழ்ச்சியை கேட்டுட்டு இன்னைக்கு நான் வேற லெவல்ல இருக்கிறேன். நீங்க வேற லெவல்ல வரதுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க அதே லெவல்ல இருக்கக்கூடாதுன்னு தான், வேற லெவல்ல போய்கிட்டே இருக்கணும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே வந்தாலும் கண்டிப்பா அதை நீங்க அதை ஃபாலோ பார்த்துட்டு வந்தா மட்டும் போதும், அதை ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா உங்களை ஒரு கட்டத்துக்கு கொண்டு போயிடும், அடுத்த கட்டத்துக்கு. இன்னைக்கு என்ன சொல்ல போறோம்? இதெல்லாம் நம்மளை செயல்படுத்துறது, செயலாக்கம் பண்றது யாரு கேட்டு நமது மூளைங்க. என் மூளைங்க, நமது மூளைங்க. அதேதான். இந்த மூளைன்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கிணத்தில் ஊறும் தண்ணியை போன்று. சில கிணத்துல தண்ணி குடிச்சு பாருங்களேன், உண்மையில தேங்காய் தண்ணி மாதிரியே இருக்கும். சில கிணத்து நீங்க அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சும்மா கொஞ்சம் மணல் கலந்த மாதிரி இருக்கும். ஏன்? அதை நீங்க கிணறு சுத்தம் பண்ணல. தேங்காய் தண்ணி மாதிரி வர்றது டேஸ்டா இருக்கும், சிலது சவடு மாதிரி இருக்கும். அது அந்த கிணறு அது தானா கொடுக்குது அப்படின்னு நீங்க நினைச்சா கூட பராமரிப்புன்னு ஒண்ணு இருக்கு, நம்ம பயன்படுத்துற விதம்னு ஒண்ணு இருக்கு. நமது மூளையும் அப்படிதான். நமது மூளையை நாம் எப்படி பயன்படுத்துறோமோ, எப்படி வச்சிருக்கிறோமோ, அது நம்ம கண்ட்ரோல் கூட தான். நம்ம வளர்ப்பு மாதிரி அது. நீங்க எப்படி ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு உங்க மூளைய நீங்க பயன்படுத்துறீங்களோ, நீங்க அப்படி ஆவீங்க. இப்படிதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்க மூளையை நீங்க வளர்த்தீங்கன்னா உங்க மூளை இப்படிதான் இருக்கும். நீங்க ஆரம்ப கட்டத்துல நம்ம மிக பெரும் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உங்க மூளைக்கு உத்தரவு கொடுத்துருங்க. அது உங்களுக்கு பெரும் கோடீஸ்வரன் ஆக்கி கொடுக்குற வேலை, அது வேலை. அது ஒரு வகையான கைண்ட் ஆஃப் வந்துட்டு அது காமதேன் மாதிரி தாங்க. அது நம்ம மூளை அது எடுக்க குறையாது, அல்ல குறையாது. அது ஊத்தி தள்ளிடும். அது சில பேர் சொல்றோம் பார்த்தீங்களா, அவங்க உடம்பெல்லாம் மூளையா அப்படிங்கிறோம் இல்லையா? அவர்களை எல்லாத்துக்குமே உடம்பெல்லாம் மூளை தான். அவர் உடம்பெல்லாம் மூளையா ஆக வைக்கிறதுக்கு உண்டான மூளையை பயன்படுத்திக்கிட்டாரு. அவர் மாதிரி எல்லாரும் பயன்படுத்தினா அவ்வளோ அளவுக்கு இருக்கும். எல்லாத்தையும் நம்ம மூளையை எப்படி பயன்படுத்துறோமோ அந்த மூளை, அது மூளையோட போலீங்க நமது வாழ்க்கையும் அந்த மாதிரி ஆயிரும். ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரர் நினைக்கிறாரு, மூளைக்கு உத்தரவிடுறாரு, மூளையை உங்களை கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு உண்டான வழி என்னென்ன இருக்கோ அந்த வழியெல்லாம் அது செஞ்சு கொடுக்கும். ஒருத்தர் தவறான சிந்தனையோடு தவறு செய்யறாருன்னு வைங்க, அப்பையும் அங்க கொண்டு போய் உங்களை விட்டுரும். ஆனா நீங்க அதானே உத்தரவு போட்டீங்க, உங்க மூளைக்கு நீங்க தானே போட்டீங்க, அதுவா கேட்டுச்சு. நீங்க போட்டதை அது செஞ்சு கொடுக்குது. அது ஒரு வகையில ரோபோ மாதிரி தான். நம்மள என்ன சொல்றோமோ அது நம்மளை செஞ்சு விட்டுரும். அது நீங்க சரியாவே கேளுங்க, நீங்க கரெக்டாவே கேளுங்க, நீங்க பாசிட்டிவாவே கேளுங்க, நீங்க நல்லதே கேளுங்க. நீங்க எதை கேட்குறீங்களோ அது அதை கொடுக்கும். நீங்க சரியா கேட்டீங்கன்னா சரியா கொடுக்கும், தவறா கேட்டாலும் தவறா தான் கொடுக்கும். அது நீங்க தானே கேட்டீங்க, நீங்க தானே நினைச்சீங்க, நீங்க நினைக்கிறீங்க, அது செஞ்சு கொடுக்குது. அதனால நம்ம மூளையை நாம எப்படி கொண்டு போறோமோ, ஆரம்பத்துல மூளையை நாம எப்படிலாம் கொண்டு போறோமோ, அதுக்கப்புறம் நம்மளை கொண்டு போறது எது தெரியுமா? நமது மூளை தான். அதனால நாம எப்படி ஆகணுங்கிறது நாம நினைக்கணும், நாம எப்படி ஆகணுங்கிறது சரியா நினைக்கணும். நீங்க சரியாக நினைச்சு மூளைக்கு உத்தரவிட்டீங்கன்னா உங்களை சரியானதாவே ஆக்கும். நீங்க தவறாக நினைச்சுக்கிட்டு மூளைக்கு உத்தரவிட்டீங்கன்னா அது உங்க வாழ்க்கையை தவறுல கொண்டு போய் விட்டுரும். தவறாக கொண்டு போய் விட்டது உங்களுக்கு நீங்க தான். உங்க மூளைக்கு உத்தரவிட்டீங்க, அது செஞ்சு கொடுத்துருச்சு. நம்ம கையில தான் இருக்கு. அதுக்கு தான் இப்படி சொல்றது. எல்லாத்துக்கும் நான் தான் சொல்லுவேன், உங்களது வாழ்க்கை உங்க கையில் சொல்றது இதுக்கு தான். உங்கள் வாழ்க்கை மேலே போறதுக்கும் கீழே போறதுக்கும் சரியாக போறதுக்கும் சரி செய்வதற்கும் எல்லாமே காரணம் வேற யாரும் கிடையாது, நீங்கள் தான்.
அதனால மூளையை நீங்க எப்படி கொண்டு போறீங்களோ நீங்க முதல்ல கொண்டு போங்க, அதுக்கப்புறம் அது உங்களை கூட்டு போயிடும். கரெக்டான பிளேஸுக்கு உங்களை அழைச்சிட்டு போயிடும். அதான் சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு எப்பவுமே ஒரு மனுஷன் பெரிய ஆள் ஆகிறதுக்கும் ஒரு அதெல்லாம் சிச்சுவேஷன் சீக்வன்ஸ் தான் முக்கியம். அந்த சீக்வன்ஸ் உங்க மூளை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு அந்த சக்தி அதுக்கு இருக்கு. அந்த மூளை உங்க மூளை தாங்க, அது உங்க கையிலே தாங்க இருக்கு, அவங்க கையில தான் இருக்கு. அதனால உங்க சிந்தனை பாசிட்டிவா நினைச்சு பாசிட்டிவா நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க நினைப்பதும் செய்வதும் சொல்லுவதும் சிறிதாக இருந்தாலும் அதை செயல்படுத்துறது மிக பெரியதாக அது செய்யும். நாம நினைப்பது ஒன்று, ஆனா அதை செய்வது பல லட்சம். அதனாலதான் எந்த ஒரு விஷயங்களும் அப்படி ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் அப்படி டக்குன்னு கிளிக் ஆகுது அப்படின்னு சொன்னா காரணம் நமது மூளையினுடைய உந்துதல் சக்தி. மூளையினுடைய சக்தியை இன்னொன்று கம்பேரே பண்ண முடியாது. அப்படி ஒரு அபாரமான சக்தி மூளைக்கு உண்டு. எல்லாத்துக்கும் உங்கள் சிந்தனையும் செயலையும் சரியாக ஒரே நேர்கோட்டில் நினைங்கள், மூளைக்கு உத்தரவிடுங்கள். உங்களை வேறு ஒரு கட்டத்துக்கு வேறு ஒரு இடத்துக்கு உங்களை அழைச்சி கொண்டு போகும், மிகப்பெரிய உயரத்துக்கு. அவ்வளோ பெரிய அபார சக்தி உங்கள் மூளைக்கே இருக்கிறது. நீங்க பாசிட்டிவா நினைச்சு செய்யுங்கள், நடப்பது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். நீங்க பாசிட்டிவ் இல்லாம நெகட்டிவா நினைச்சாலும் தவறுதலாக நினைச்சாலும் அங்கேயும் உங்களை கொண்டு போய் விட்டுரும். நீங்க டைரக்ஷனு கரெக்டா காம்பஸ் மாதிரி அது நம்ம மூளை. சரியான வழியை கூட்டு போனா அது உங்களை சரியா கூட்டு போகும். தவறான வழியை நினைச்சு கூட்டு போனா அது உங்களை தவறான வழியை கூட்டு போயிடும். நாம் நினைப்பதும் செய்வதும் செயல்படுவதும் உங்களது வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. சிம்பிள் மேட்டர் தான், சின்ன மேட்டர் தான். ஏன்னா நமக்கு தெரியாது இல்லையா, எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது, தெரியும்னு சொல்ல முடியாது இல்லையா. அந்த தெரியாத விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்படியே ஒரு அனலைசிஸ் பண்ணுங்க. நீங்க ஈஸியா இருக்கிற எல்லாம் நம்ம மூளை தாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அதை செய்யற முறையும் செயலாக்கும் முறையும் கொஞ்சம் யோசனை பண்ணி நீங்க அது வேற லெவல்ல வாழ்க்கையை கொண்டு போய் சரியான பாதையில நம்மளை போய் உட்கார வைக்கும். அப்படி ஒரு அபார சக்தி அதற்கு உண்டு. வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்க விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதில் நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.